இந்த தெய்வீகத்தன்மையை உணர்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது, அந்த தடைகளை எப்படி நீக்கி கொடுக்கறது? இவாளுக்கு ஏதாவது ஒரு ஒத்தாசை பண்ணணும். மனுஷா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. பார்வதி சிவன்கிட்ட கேட்குறா, இந்த உலகத்தில் மக்கள் இப்படி கஷ்டப்படுறாளே சுவாமி, என்ன வழி பண்ண போகிறீங்க? இவாளுக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுறது? இந்த கஷ்டங்கள்லேருந்து ஒரு மனுஷன் எப்படி தப்பி பிழைக்கிறது? அதுக்கு அவர் சொல்கிறார், யோகா பண்ணால் தப்பி பிழைக்கலாம். அண்ட் அவர் அதுக்கு யோக முறையை சொல்லி கொடுக்குறாரு. உடம்பை பற்றின யோக முறை, மனசை பற்றின யோக முறை, பிராணனை பற்றின யோக முறை, புத்தி பற்றின யோக முறை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அவர் பார்வதிக்கு சொல்கிறத நந்தி பகவான் கேட்டுக்கிறார். ஏன்னா கூடவே இருக்கிறார், அவர் மேலே உட்காந்துன்னு தானே பேசின்னு இருக்கா, எல்லாத்தையும் கேட்டுக்கிறார். முதல் உபதேசம் அம்பாளுக்கு அப்புறமா கிடைச்சது நந்திகேஸ்வரர். நமக்கு நல்லது கிடைச்சா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருக்க மாட்டோம். அங்கே அந்த அப்பம் இருக்கு இல்லையா, அதை நெய்லியே பொறிச்சு அப்புறம் மேலே கொஞ்சோண்டு க்ரீம் போட்டு கொடுக்குறோம். அப்படி நம்ம சிலாகிச்சு என்ன பண்ணுவோம், சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி நந்திகேஸ்வரர் ஒரு 8 பேர்கிட்ட சொல்கிறார். சனகர், சனந்தர், சனத்குமாரர், சதானந்தர், பதஞ்சலி, வியாகிரபாதர், திருமூலர், இவ எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. சிவராஜ யோகம் அப்படின்னு இதற்கு பேர். இது ஒரு ராஜ பாட்டை. யாருக்கு சிவராஜ யோகம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு அதற்கப்புறம் கவலை அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆதி யோகி, ஆதிநாதர், நாத் பரம்பரை அப்படின்னு கோரக்க சித்தர் அப்படிங்கிறவர் உருவாக்குறார். கோரக்க சித்தருங்கிறவர் தான் நார்த் இந்தியாவில் கோரக்நாத்னு பேர் அவருக்கு. நாத பரம்பரை அப்படின்றத அவர் உருவாக்குறார். நாத்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். சுவாத்மாராமர் இந்த குரு பிரவரத்தை சொல்றார். ஸ்ரீயாதிநாதாய நமோஸ்து தஸ்மை ஏனோபதிஷ்டா ஹடயோக வித்யா விப்ராஜதே பரான்னத ராஜயோகம் ஆரோடு மிச்சோரதிரோஹிணீவ அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். யார்கிட்டேருந்து இது கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வரிசையா மத்சேந்திரர், கோரக்கர், வரிசையா அந்த குரு பிரவரத்தை சொல்லி படித்தாலே ஆனந்தமாக இருக்கு. ஆனந்தமாக இருப்பதற்கு உண்டான வழியாகத்தான் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆசாம் அப்படிங்கிறது ஒரு பங்கு வகிக்கிறது, முக்கியமான பங்கு. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அதுபோல் இந்த சரீரம் இல்லாமல் தர்மம் செய்ய முடியாது. தர்மம் செய்யறதுனா யாருக்காவது சாப்பாடு போடுறது அது மாதிரி அந்த தர்மம் சொல்லலை. தர்மம் அப்படிங்கிறது இந்த இயற்கையினுடைய நீதி ஒழுங்கு. இது இந்த உலகம் இப்படி நடக்கணும் அப்படின்னு அந்த நீதி ஒழுங்கை ஸ்தாபனம் பண்ணி மகாவிஷ்ணு இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். இந்த பிரபஞ்சமே அப்படிதான் நடக்கிறது. இது இப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிகளை எல்லாம் நீ உருவாக்கு அப்படின்னு பிரம்மாஜி கிட்ட பொறுப்பு கொடுக்குறாரு. பிரம்மாஜிக்கு அந்த நாலேஜ் ஃபுல்லத்தையும் கொடுத்துடுறாரு. இதுதான் தர்மம், இது பிரகாரம் தான் இந்த உலகம் இயங்கணும், இதற்கு தேவையான எல்லாவற்றையும் படைப்பதற்கு உண்டான அறிவு இந்தோ வச்சுக்கோ, படை. அந்த மாதிரி ஒரு தர்மம் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் என்ன பண்றது, வழி நடத்துறது. சூரியன் தன்னே தானே சுத்தின்னு இருக்கு, பூமி தன்னே தானே சுத்தின்னு இருக்கு. பூமி சூரியனை சுத்தி சுத்துறது, பூமியை சுத்தி சந்திரன் சுத்துறது,
பூமி எனக்கு ரொம்ப நாளாக இதே ரூட்டு போர் அடிக்குது, நான் கொஞ்சம் மெர்க்குரி ரூட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது இல்லை, தடம் நம்மலாம் பண்ணுறோம். அப்படி டெய்லி இதே ரூட்டில் போய் போர் அடிக்கிறது, நான் சேஞ்ச் பண்ணுறேன் இன்றைக்கி ரூட்டை அப்படின்னு வேறு ரூட்டில் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறோம். வேறு ரூட்டில் போனால் ரோட்டில் போகாமல் ஆகாசத்துலேயே போவேன். அப்போது அந்த ஒழுக்கம் எப்படி காப்பாற்றப்படுகிறது? ஏதோ ஒரு ஆற்றல், அதுக்கு பேர் தர்மம். இப்போ இந்த தர்மம் இயங்குகிற விதம் புரிந்தால் நீங்களும் என்னவா இருக்கலாம்? தர்மவானாக இருக்கலாம். இந்த தர்மம் புரியாத போது நாம் அதர்மமாக இருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நெல்லையிலிருந்து கருப்பட்டியில் பண்ணின ஒரு மிட்டாய் ஸ்பெஷலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை திறந்து காமிச்ச உடனே என்ன பண்ணுவேன் இல்லைங்க? இல்லை ஒரு ஃபெரோ ரோஷரை விட ஒரு 10 மடங்கு இன்னும் நிறைய வேல்யூ ஆடடாக ஒரு சாக்லேட் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டப்பா திறக்கிறா, உள்ளுக்குள்ளே அப்படியே பச்சை பச்சைன்னு கோல்டன் ஃபாயிலோடு ஏதோ ஒன்று இருக்குது. என்ன பண்ணுவேன்? இருக்கட்டும், மத்தியானம் பசிக்கும் போது சாப்பிடும் சொல்லுவேடா. இது என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு மேலே எடுத்துப்படி அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மொத்த கேக்கு ஒன்றாயிடும். நமக்கு பசிக்கிறதா, நமக்கு தாகமாக இருக்கா, நமக்கு தூக்கம் வருதா, தூக்கம் வரலையா, பேசணுமா வேணாமா, எந்த பிரஜையும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறோம். அந்த மாதிரி ஆகாமல் இந்த தர்மம் புரியணும் அப்படின்னா, தர்மத்திற்கான முதல் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியது எதுன்னா இந்த உடம்பு. நோய் வந்துடுதுன்னா உங்களால் ஒரு தர்மமும் பண்ண முடியாது. அப்போ முதல்ல மனுஷனுக்கு என்ன தேவை? ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியமாக இருந்தால் அப்புறம் எல்லாம் இன்பம் அனுபவிக்கலாம், தர்மம் பண்ணலாம், மெய்ப்பொருள் உணரலாம், வீடு பேறு பெறலாம், எல்லாமே முடியும். சரீரம் நன்னா இல்லைன்னா எல்லாமே அசாத்தியம், எதுவுமே செய்யவே முடியாது. அப்போ இந்த சரீரத்தை பற்றின புரிதல், இது எப்படி வேலை செய்கிறது? தோல் இருக்குது, தோலுக்குள்ள கொழுப்பு இருக்குது, கொழுப்புக்குள்ள தசைகள் இருக்குது, தசைகளுக்கு நடுவில் எலும்பு இருக்குது, எலும்பையும் தோலையும் கெட்டியாக இருக்கிற ஒன்று அங்கங்கே சேர்த்து வச்சுருக்கு, கார்டிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அது எலும்பும் இல்லை தசையும் இல்லை. இது எல்லாத்துக்கும் நடுவில் அங்கங்கே சில வேலைகளை சிறப்பாக செய்யறதுக்கு கரெக்டாக வேலை செய்கிற நிறைய உறுப்புகள், ஒரே ஒரு உறுப்பு வேலை செய்யாத ஆனால் இருக்கிற உறுப்பு மண்டைக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா அதை உபயோகிச்சா நம்ம கஷ்டப்பட மாட்டோம்ல. நம்ம கஷ்டப்படலை அப்படின்னா நம்ம புலம்ப மாட்டோம்ல. நம்ம புலம்புறதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்ம புலம்புறோமா? புலம்புறதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்? கஷ்டப்படுறோம் தெரிஞ்சுக்கலாம். கஷ்டப்படுறதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்? மண்டைக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உறுப்பு மாத்திரம் நம்ம உபயோகப்படுத்துறதில்லை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷா புத்திர் விஹீனா பசுபி சமானம். எனக்கு அவர் பர்தஹரி மேலே ரொம்ப கோபம். எனக்கு பசுவோட மனிதனை போய் கம்பேர் பண்ணிட்டாரே அப்படின்னு எனக்கு அவர் மேலே ஒரு கோபம். ஏன்னா நம்ம பன்னியை விட மோசமாக நடந்துக்கிறோம், குரங்கை விட மோசமாக நடந்துக்கிறோம். இப்போ இந்த உடம்பின் உள்ள இந்த மாதிரி அமைப்பு உள்ளுக்குள்ளே இந்த உறுப்புகள்லாம் இருக்கு பாருங்க. இந்த ஒரு உறுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. அந்த வேலையை அந்த உறுப்பு செய்யணும். அந்த உறுப்பு நான் இந்த வேலையை செய்து விட்டேன், நீ உன் வேலையை செய்யின்னு மற்ற உறுப்புக்கு தகவல் சொல்லணும். இதெல்லாம் இந்த உடம்புக்குள்ளே நடக்கிறது. இந்த உறுப்புகள்லாம் இருக்குது, அதாவது தனித்தனியாக வேலை செய்கிறது.
இது நான் இந்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு தகவல் பரிமாறுறதுக்கு இந்த உறுப்புக்கும் அடுத்த உறுப்புக்கும் நடுவில் ஒரு நெட்வொர்க் இருக்குது, ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஒரு செல் இன்னொரு செல்லோட பேசிக்கிறது. ஏய், நீ வயிற்றுலேருந்து வந்திருக்கியா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எல்லாத்தையும் கொடுத்த, நல்லபடியாக நான் எல்லாத்தையும் உருவாக்கிறேன். அது வயிறு சொல்கிறது, நீ கூட ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெச் ஆனதுனால தான் என்னால் உனக்கிட்ட கொடுக்க முடிஞ்சுது. இந்த கம்யூனிகேஷன் இந்த உடம்பு உள்ளுக்குள்ளே உறுப்புக்குள்ளே நடுவில் நடந்துகிட்டே இருக்குது. அந்த கம்யூனிகேஷனை நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது செய்கிறது, தகவல் பரிமாற்றம் செய்கிறது. அதுக்கு தான் இந்த மென்டல் ஃப்ளோங்கிறது தேவை. இடாங்கிறது எதுக்கு வச்சுருக்காருன்னா, இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தகவல் பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு அந்த மென்டல் ஃப்ளோ தேவை. ஒரு மைக்ரோ செல்லுலர் கம்யூனிகேஷன், ஒரு சிற்றறைக்கும் எங்கேயோ உடம்புல கட்டவரலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற ஏதோ மாதிரியான ஒரு சிற்றறைக்கும் நடுவில் ஒரு தகவல் பரிமாற்றம் நடக்கிறது. 24 மணி நீங்கள் தூங்கினா கூட நடக்குது. நீங்கள் தூங்கும்போது கூட இந்த உடம்பு என்ன பண்ணுறதே இல்லை, தூங்குறதே இல்லை. இப்போ இந்த தர்மம் எப்படி பிரபஞ்சத்தில் இந்த தர்மம் இருக்கோ, சூரியன் எப்படி கிட்ட வராமல் இருக்கோ, சந்திரன் எப்படி அங்கேயே இருக்கோ, மெர்க்குரி எப்படி அங்கேயே இருக்கோ, எப்படி இந்த பால்வெளி மண்டலம் தன்னோட இடத்துலையே இருக்கோ, மாறாமல் இருக்கோ, அது மாதிரி ஃப்ரம் த மேக்ரோ காசம் டு தி மைக்ரோ காசம். நீ இப்போ இந்த செல்லுலர் ஸ்ட்ரக்சர் உள்ளே போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செல்லு எடுத்துன்னு உள்ளே போய் பார்த்தேன்னா அந்த செல்லுக்கு ஒரு தோல், அந்த தோல் உள்ளுக்குள்ளே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு தண்ணி, அந்த தண்ணியோட நடுவில் ஒரு இன்ஜின் ஃபேக்ட்ரி, அங்கேருந்து அது பிராணனை உற்பத்தி பண்ணி தனக்கு தேவையானது போக பாக்கிய அந்த ஒரு சிற்றரை உடம்புக்கு தானமாக கொடுக்கறது. உடம்பு அதை வாங்கிக்கிறது, அந்த எனர்ஜியை வாங்கிட்டு வேற எங்கேயாவது தேவைன்னா அதை கொண்டு போய் அங்கே சேர்த்து. இது மாதிரி ஒரு சிங்கிள் ஆர்கன்லேருந்து ஆரம்பித்து பிரபஞ்சம் வரைக்கும் இந்த தர்மம் அப்படிங்கிறது ஊடுருவி நிலையாக நிற்கிறது, காப்பாற்றுறது எல்லாத்தையும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன, தர்மம். அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுண்டு சரியான முறையில் நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தால் அது உங்களை, நம்ம பெரியவா ஒரு ஸ்லோகம் சொன்னால் அது ஒரு தினம் நம்ம அதை ஒரு 108 தடவை சொன்னால் தர்மம் நம்மளை காப்பாற்றுமான்னு காப்பாற்றாது. அது சொல்லிட்டு காப்பி குடிச்சுட்டே அதை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அதர்மம் நிச்சயமாக என்ன கொடுக்கும், விநாசத்தை கொடுக்கும். அப்போ தர்மம் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியஸ் விஷயம் கிடையாது, புரியுதா? இந்து மதத்தை சார்ந்த ஒரு சமய கோட்பாடு இல்லை தர்மங்கிறது. தர்மங்கிறது மனித குலம் முழுவதற்கும் பிரபஞ்சம் முழுவதற்கும் பொதுவானது. ஆனால் மனிதன் மாத்திரம்தான் இதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவனுக்கு ஒண்டிதான் அதர்மமாக நடந்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஒண்டிதான் சூரியன் உதிச்சப்புறமா கூட என்ன பண்ணிப்பேள், போர்வையை போத்திட்டு குப்புறப்படுத்திட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூங்க முடியும். ஏதாவது ஒரு குருவி மரத்தில் உட்காந்து ஒரு காலால் இப்படி பிடிச்சுட்டே தூங்கிட்டு இருக்கு. வெளிச்சம் வந்தோடனே அதுக்கு ஒன்றுமே உரிமையே கிடையாது. அது என்ன பண்ணி ஆகணும், சாப்பிட்றதுக்கு போய் தான் ஆகணும். அப்போது ஒரு அதர்மமான காரியம் செய்வதற்கான உரிமை யாருக்கு இருக்கு, உங்களுக்கு ஒண்டி இருக்கு. ஏன் இந்த உரிமையை கொடுக்கிறார் பகவான் அப்படின்னா, அந்த உரிமையை உபயோகிச்சு தன்னை உணரணும். நான் இந்த பிறவியில என்னுடைய நிஜஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வேன், நான் உடலாக வாழ்வதில் இருந்து என்னுடைய நிஜஸ்வரூபத்தை தெரிந்து வாழ்வேன் அப்படிங்கிற அந்த மாற்றத்தை நோக்கி நீங்க போகணும்னு நீங்களே என்ன பண்ணலாம், முடிவெடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், பனாரஸ்ல போய் நான் பூரி சாப் சாப்பிடுவேன் அப்படின்னு முடிவெடுக்கலாம். பனாரஸ்ல போய், ஏன்னா அங்கே ரொம்ப ஃபேமஸ் அது. பூரி நடுவில் பட்டாணியெல்லாம் போட்டு
சார் நம்ம பனாரஸ் போகலாம். போகலாம். மோகன் பூரி சார் இப்போ கடை பேர் வரைக்கும். ஸ்ரீதர் அண்ணா வந்து ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் த ஹிமாலயன் ட்ராக். அதனால் அவருக்கு ஹரித்வார்லேருந்து ஆரம்பித்து கைலாஷ் மானசரோவர் வரைக்கும் எங்கெல்லாம் டீ கடை இருக்குது, எங்கெல்லாம் எல்லாமே தெரியும். யாருக்காவது கைலாஷ் போகணுன்னா அண்ணாட்ட கேட்டுன்னா எத்தனை தடவை போயிருக்குன்னா 5 தடவை கைலாஷ் போயிட்டு வந்தார். ஒரு தடவை போகிறதுக்கே நர்மதா பரிக்கிரமா பண்ணியிருக்கார். ஸோ அங்கெல்லாம் என்ன கிடைக்கும்லாம் கூட இப்போ நம்ம கைலாஷில் போய் சிவனை பார்க்க வேண்டாம், கைலாஷில் போன அப்புறமா அங்கே டீ கிடைக்குமா? அதனால் இந்த உடல் இந்த தர்மத்தின் உள்ளுக்குள்ளே அது எப்படி வழி நடத்தப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆசனங்கள் தேவை. இந்த ஆசனங்கள் செய்வதன் மூலமாக இதயத்தையும் கணையத்தையும் பெருவுடலையும் சிறுகுடலையும் மண்ணீரலையும் கல்லீரலையும் கண்களையும் காதுகளையும் மூக்கையும் எலும்புகளையும் அதனுடைய தர்மத்திலிருந்து அது தளர்ந்து போய் கெட்டு போய் வீணா போகாமல் காப்பாற்றுறதுக்கு இது உதவும். இந்த உடல் முழுமையான ஆரோக்கியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆசனங்கள் அதற்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதயம் நல்லா வேலை செய்யும், பசி நல்லா எடுக்கும், ஜீரணம் நல்லா ஆகும். ஜீரணம் நல்லா ஆச்சுன்னா அது ரத்தத்தில் போய் நல்லா முழுமையாக அந்த சத்து கொண்டு போய் சேர்க்கும். உணவு வாயில் தன்மாற்றம் அடைகிறது. வாயில் போய் சலைவாவோட கலந்த உடனே இட் பிகம்ஸ் டிஃப்ரெண்ட். வயத்துக்குள்ளே போய் விழுந்த உடனே 600 ml ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உடம்பு உடனே சுரந்து அந்த உணவு முழுவதையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடால் குளிப்பாட்டுறது. ஏன்னா அதில் ஏதாவது கிருமி இருந்தால் என்ன ஆகணும்? நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் சோப்பெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, நீங்கள் ஆக்சுவலாக இப்போ ரூல் போட்டிருக்கோம், அது கரெக்டாக அது என்னன்னு ஒழுங்காக எழுதுன்னு. இப்போ வர்ற பார்த்தேன்னா அதில் அவன் போட்டிருக்கான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லிக்விட் ஃபார் கிளீனிங் ஃப்ளோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அந்த பாட்டிலில் இருக்கிற மாதிரியே நம்ம வயிற்றுக்குள்ளே என்ன ஆகுது, கடவுள் வேற ஒரு லிக்விட் உள்ளே விடுறார். கண்டதை தின்னுருப்பேன், அலம்பாமல் உள்ளே விட்டேன்னா உடம்பை கெடுத்துரும். ஹி வாஷஸ் இட் வித், நீங்கள் ஒரு கடலை போட்டாலும் ஒரே ஒரு டீ குடித்தாலும் கூட ஒரே ஒரு கடி பிஸ்கட் சாப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் 600 ml என்ன பண்ணணும், அது சுரந்து தான் ஆகணும். அப்போ இந்த வயிறுடைய இயக்கம், அப்புறம் அது அங்கே உடைக்கிறது. வயத்துக்குள்ளே பொருள் விழுந்தோடனே வயிறு என்ன ஆகுது, கடப்படான்னு ஆட்டி மிஷின் போயிருக்கலாம்னு. நீங்கள் மாவு மிஷின் அரைக்கிறதுக்கு அதில் ஒன்று வச்சுருப்பான் பார்த்துருக்கீங்களா? இந்த வாய் இருக்கும், இந்த வாய்க்கு கீழே போய் இது விழுற இடம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், கடன்னு ஆடும். ஆடிண்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். உள்ளே போனோன்னு அங்கே என்ன இருக்குது, சிறுகுடல் இருக்குது. இந்த சிறுகுடல் உள்ளதான் அது என்ன ஆகுது, அரைஞ்சு அப்புறமா நம்மளுடைய இந்த உடம்பை பார்த்து தான் அந்த மிஷின் கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த ஒன்றும் வேலை செய்வதற்கு நீங்கள் பண்ணுற ஆசனங்கள், அந்த இயக்கங்களை நீங்கள் கெடுத்து வச்சுருப்பீங்க. உங்களுடைய ஆசைனால, உங்களுடைய திமிருனால, உங்களுடைய எமோஷன்ஸ்னால. எனக்கு ஒன்றும் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், நீ பண்ணால் உன் கையால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அன்னதேஷ்யம் சொல்லி ஒரு திட்டுவா. அது மாதிரி சொல்லாத, அப்புறம் சாப்பாடு கிடைக்காம போயிடும் அப்படின்னு பெரியவாள்லாம் திட்டுவா. உணவுக்கு முன்னால் கோபமாக இருக்கக்கூடாது. அன்னம் பிரம்மா, கடவுளே உட்காந்துருக்கார் முன்னால், அதனால் கோச்சிக்கவே கூடாது. அப்போது நம்ம இந்த மாதிரியான தவறான வாழ்க்கை முறை, அதர்மமான செயல்கள், இப்போ கழுத்து நெரிச்சு நித்யாவை கொன்னாதான் அதர்மம்னு இல்லை. நான் சாப்பாடு முன்னால் வச்சுருக்கிற போது கோபமாக இருந்தேன்னா அது ஒரு அதர்மம். உங்கள் மனசு வருத்தப்படுற மாதிரி நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அது ஒரு அதர்மம். உங்களை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு மனசில் நினைச்சேன்னா அது ஒரு அதர்மம். எண்ணத்தாலே, சொல்லாலே, செயலாலே நாம் பிறருக்கு துன்பம் தரணுங்கிற ஒரு உணர்வு வந்தாலே அது இந்த இயற்கைக்கு முரணானது. இயற்கை யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை.
ஆனால் நீங்கள் முரணான ஒரு செயல் செய்கிற போது உங்களுக்கு அதுக்குண்டான பலனை அது கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்படி சொன்னால் தர்மம் புரியும் நமக்கு. தர்மம் சொன்னால் யூஆர் டாக்கிங் ரிலீஜியஸ்லி அப்படிம்பா. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொன்னால் நவ் யூ ஆர் சயின்டிஃபிக் அண்ட் செக்குலர் அப்படிம்பா. மட சாம்பிராணி. இப்போ இந்த உடலுடைய தர்மம் புரிவதற்கு இந்த ஆசனங்கள் உங்களுக்கு உதவி பண்ணும். தசைகள் எல்லாம் இறுகி போய்டுறது நமக்கு. எனக்கு மன்னி மேலே கோபம், ஒரு நாளைக்கு கூட ஆற்றுக்கு வா சாப்பிடுன்னு கூப்பிட மாட்டேங்கிறான். என்ன கூப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கோபமாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குற மன்னி நமஸ்தே, ஆனால் உள்ளுக்குள்ள அப்போ என்ன ஆகும்? இந்த உடல் சிரித்து பேசி குடும்பத்தில் டெய்லி நடக்கிறது இது. வெளியில் ஒன்று நடிக்கிறோம், உள்ள ஒன்று ஃபீல் பண்ணுறோமா பண்ணலையா? நம்ம அத்தை கிட்ட, மாமா கிட்ட, சித்திகிட்ட, சித்தப்பா கிட்ட, கசின் கிட்ட, எல்லாருக்கிட்டையும் தினம் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? வெளியில் ஒரு நடிப்பு, உள்ளுக்குள்ளே ஒரு வேறு ஃபீலிங். இது அதர்மம். இப்போ இது என்ன ஆகும்? நான் இதை செய்யணுமா செய்ய வேணாமா, சொல்லணுமா சொல்ல வேணாமா, கத்தணுமா கத்த வேணாமா, அடிக்கணுமா அடிக்க வேண்டாமா? இந்த உடம்பு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே 8 வயசில் ஆரம்பித்தோம் இந்த படுத்துறத. அதுக்கு முன்னால் குழந்தையாட்டம் வரணும். கோபமாக இருந்தால் கோபமாக இருப்போம், எனக்கு வேணும் அப்படிமோ. இப்போ போய் சொல்லுங்க அது மாதிரி. உங்கள் குழந்தை குட்டியாக இருக்கும்போது சொல்லிதான் சொல்லலையா? அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? அது முந்தின செகண்ட் இவ்வளோ கோபமாக இருந்தீங்க, இந்த செகண்ட் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, எப்படா அப்படி இப்படி மாற்றி மாற்றி நடந்துக்கிற அப்படின்னு நமக்கு. ஏன்னா நமக்கு சந்தோஷமாயிட்டா கொஞ்ச நேரம் சந்தோஷமாக ஓடிட்டு இருக்கும். துக்கமாக எடுத்துனா ரொம்ப நாளைக்கு வருஷக்கணக்காக துக்கமாக ஓடிட்டே இருக்கும். சந்தோஷம் மாத்திரம் என்ன பண்ணுவோம்? சுருக்கிடுவோம். துக்கமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதே விரிப்போம். இந்த பரோட்டா பண்ணுவான்ல, இப்படி தூக்கி போட்டு ஒரு பரோட்டா பண்ணுவானே, அது வீச்சு பரோட்டா பண்ணுவான்ல, இப்படி வீச்சு வீச்சு பெருசாக்கிடும். துக்கம் வந்தால் வீச்சு பரோட்டா, சுகம் வந்தால் கடுகு மாதிரி. இது மாதிரி செஞ்சு 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 இந்த உடம்புக்கு எப்படி நடந்துக்கணும்னு குழப்பம் வந்துடுறது. இதயம் நீங்கள் கோபமாக இருக்கிறதுனா இதயம் என்ன ஆகணும்னா வேகமாக அடிச்சாகணும். ஏன்னா உங்களுக்கு என்னவோ பண்ணணும்னு நினைக்கிறேன், அடிக்கணும், கத்தணும், திட்டணும், ஏதோ நினைக்கிறேன், உடனே வேகமாக அடிக்கும். ஆனால் மூஞ்சி வச்சுட்டு அப்படிங்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இவாளை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சுட்டு நான் பேச ஆரம்பித்த உடனே ஆன் பண்ணுங்கோ. இன்னும் ஒன்றுமே புரியல அவளுக்கு. ஏற்கனவே பேசிட்டு தான் இருக்கான். இவன் ஆரம்பிக்கிறதுங்கிறது எப்போ? எக்ஸாக்டா இதே மாதிரி தான் இந்த இதயம் இருக்கு. பாவம், ஆரம்பிக்கணுமா வேண்டாமா? என்கிட்ட வேற யாரோ அங்கேருந்து எனக்கு ஞாபகப்படுத்தணுன்னா இது ஆரம்பிச்சுட்டு வரணுமா அப்படின்னா, ஓ நீங்கள் பேச ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்னு வேற கேட்டுக்கிறா. ஹார்ட் உடம்பை பற்றியும் ஹெல்த் பற்றியும் பேச ஆரம்பிச்சோடனே ஆன் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்ன கம்யூனிகேஷன் என்ன ஆகலை? ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதோ ஒரு கவுண்டர் விஷயம் காரணம். இப்படி இந்த இதயம், இந்த வயிறு, குடல் எல்லாம் இந்த இன்ட்ரா கம்யூனிகேஷன்ஸ் ஒழுங்காக இல்லாமல் பாவம் பாடாத பாடுபட்டு வீணாக போய் வச்சுருக்கோம். இதெல்லாம் சமநிலைக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் உங்களுக்கு ஆகுது. இந்த 2-3 இயர்ஸில் உடம்பு சமநிலைக்கு வந்தோடனே யோகா பண்ணி நான் ரொம்ப நல்லா ஆயிட்டேன். துடைக்காத தரையை துடைச்சா அழுக்கெல்லாம் போனோடனே சாதாரணமாக இருக்குது. அது பளிச்சுன்னு கூட இல்லை, தொடச்சதுக்கே இவ்வளோ கலாட்டா. இந்த உடலினுடைய முழுமையான ஆரோக்கியத்தை இந்த ஆசனம் அப்படிங்கிற இந்த தர்மம் உங்களுக்கு மீட்டு கொடுக்கும். இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நோய் அனைத்தையும் எதிர்த்து நோய்களினுடைய வேகத்தையும் தீவிரத்தையும் 99% சமநிலைப்படுத்திடும் ஆசன பயிற்சிகள். அதனால் அந்த ஆசனங்களின் மூலமாக
உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முதல் ஒரு பிளெஸிங் நமக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கிடைச்சா என்ன ஆயிடும்னா, உடல் பற்றின ஞாபகம் இல்லாமல் போயிடும். நமக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினச்சா அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியும் உடனே. அவ்வளோ பெரிய பாக்கியம். விசையுறு பந்தினை போல் மனம் விரும்பியபடி செயல்படும் உடல் கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன், சிவ சக்தியை பாடும் நல்வரம் கேட்டேன். நல்லதோர் வீணை செய்த அதை நலங்கிட புழுதியில். யாரை பற்றி பாடுறார்? அவர் ஸ்டோரி. ஆகவே நாம் எல்லாருக்கும் இந்த வீணை கிடைச்சிருக்கு. சாதாரண வீணை இல்லை, இது மிக அற்புதமான ஒரு வீணை இது. இதில் நாம் 7 ஆதார மையங்களை வச்சிருக்கார் பகவான். 7 ஸ்வரங்கள் போல 7 ஆதார மையங்கள் வச்சிருக்கார். நம்மால் இந்த உடல் கடந்து பிரபஞ்ச எல்லை வரை விரிந்து உணர முடியும். அந்த மாதிரி ஒரு மனம் வச்சிருக்கார். இயற்கையும் உலகத்தையும் மனிதர்களையும் நம்மையும் இறைவனை கூட புரிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு வச்சிருக்கார். இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாத பிழைப்பு நடத்துகிற வாழ்க்கையிலிருந்து நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு ஆசனங்கள் ஒரு மிகப்பெரிய வரம், இறைவன் கொடுத்த வரம். இந்த வரம் உங்களுக்கு இப்போ கிடைச்சுட்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இனிமேல் உடம்பு சரியில்லைன்னு புலம்புறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. ஹரி ஓம் தத் சத். நான் நிறுத்திட்டேன் பேசி.